தமிழ்ச்சத்தம் கேட்க பாருடா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவா. அது இயேசுதாசுடைய உச்சரிப்பில் திருக்கோயில் தெருக்கோயிலுங்கிறது மாதிரி கேட்கும், ஆனால் அது திருக்கோயில் தான். இது என்ன படம் தம்பி? நீ இன்றி நான் இல்லை. அந்தமான் காதலி. அந்தமான், அந்தமான்லேருந்து யாருப்பா வந்திருக்கா? சென்னையிலேருந்து யார் வந்திருக்கா? அந்தமான். அந்தமானா இந்தமானா? அந்தமான் அந்தமான் காலுன்ட்டு வரலாம். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி வரலாம். என்னப்பா போட்டெல்லாம் நல்லா ஓடுது, அதான் ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன செய்யணும்? இப்போ உன் மகனை பற்றி ரொம்ப கேட்டேன். அவனே பல முயற்சிகள் செய்து வீழ்ச்சி அடைந்து விட்டான். ஆனால் இப்போ அவருக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு. அதனால் எங்கே போய் கேட்டாலும் அந்த பெண் என்ன செய்யாது, அமைகிறது கஷ்டமாகவே இருக்கும். புரியுதா? ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் அவனுக்கு கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா. அப்படியா? முடியும். சனி பகவான் மாறட்டுமா? இந்த ஐப்பசியில் அவனுக்கு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி தரேன். உன் உள்ளமும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐப்பசி மாறி போச்சுன்னா வயசு கூடி போயிடும். உண்மையா இல்லையா? அப்போ அதுக்கு முன்னால் நடத்தியாச்சுன்னா சந்தோஷமாயிரும். அதுக்கு இடையில பார்த்தேன், அந்த ஏரியாவில் உள்ள கவர்மெண்ட் அவனுக்கு ஒரு உதவி செய்யும்னு மேல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அது அவனுடைய வாழ்க்கைக்கு ஜீவாதாரமாக இருக்கும். அதை வழிவகுத்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். உன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலைப்படலையா? ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு, ஆபத்து வராமல் காப்பாற்றித்தாரேன். இப்பொழுது சில இடங்களில் பணத்தை கொடுத்து ஏமாந்து போனது மாதிரி ஒரு சில மனநிலைகள், அவைகளை மீட்டித்தாரேன். ஒரு தொழிலை புதுமையாக உருவாக்கியும் தாரேன். வேற என்னடா வேணும்? நான் முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. நம்ம அசத்துவையா, ஏன்டா கவலைப்படுற? கர்மசாமிக்கு இந்தா மணமக்களாக வந்து என்னை பார்க்க வருவீர்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கேரள தேசம், கேரளா. சின்ன சின்ன மூக்குத்தியா அப்பா. உனக்கு எந்த ஊருடா? எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். பொம்பளை பிள்ளை எத்தனை? 4 பிள்ளைகள். கால் வந்துட்டு வா. சிகப்பு கல்லு மூக்குத்தியா கன்னி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சீமிட்டுற மூக்குத்தியா. கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி பக்கத்தில் வா. நான் ஒரு தெய்வத்தை சில காலங்களுக்கு முன்னால் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது சில காலத்தில் நான் பட்ட கஷ்டத்தில் எனக்கு அது உதவி செய்யணும்னு முடிவாகி இப்போ என் மனசு அதை கும்பிடுறதுக்குரியல கொஞ்சம் நிறுத்தி வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மை. ஒரு 3 ஆண்டு காலங்களாக நான் இருக்கிற இடம் கூட எனக்கு நிலைக்குமா நிலைக்காதாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. இதில் கடன்களாலும் என் கூடவே பழகியிருந்த ஒரு குடும்பத்துக்காரனாலும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். என்னடா இப்போ பணமும் நஷ்டப்பட்டு கடனும் பட்டு உழைக்கக்கூடிய வலிமையும் இழந்துட்டேன். ஏதாவது ஒரு உதவி கிடைத்து நான் வாழவும் செய்யணும். என் பிள்ளையில ஒரு பிள்ளையினுடைய மனநிலை எனக்கு பொருந்தாதது மாதிரி என் உள்ளத்துக்குள்ள சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என் நிலைக்கு கட்டுப்படுமா, என்னை மீறி பெயருமா
அப்படின்னு என் உள்ள வேதனைப்படுது. அதுக்குத்தான் அந்த பாட்டை நான் பாடி காட்டினேன். சின்ன சின்ன மூக்குத்தியா, சிகப்பு கல் மூக்குத்தியா. அந்த படத்தின் பெயர் என்ன? அந்த பாடல் பாடிய படம் தெரியுமா? பாதை தெரியுது பார். படத்தின் பெயர் என்ன படம்? அத மாதிரி அந்த பிள்ளைக்கு புதுசா ஒரு பாதை தெரியுது பார். அவன் உள்ளம் சரிபடுமான்னு கேட்டேன். சற்று பொறுமையாக இருந்து அதை செய்வோம். புரியுதா? இதற்கிடையில தோல்ல இருந்து கழுத்துக்கு உள்ள உன் மனைவிக்கு வலியும் வேதனையும் இருந்துகிட்டே இருக்கு. அது சாதாரண வலிதானே தவிர வேற எதுவும் வீக்கங்கள்லாம் வராது. கவலைப்பட வேண்டாம். இப்போ உனக்கு பணமும் தரணும், ஒரு தொழிலும் அமையணும். அமைஞ்சிட்டா என் கஷ்டம் தீந்துரும். செஞ்சுதான் ஐயான்னு கேட்க வந்திருக்கியான். காலன்ட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தா நிறைய பணம் கிடைக்கும். கேரளாவில் லாட்டரி சீட்டு எடு, உனக்கு பரிசு கிடைக்கும். பெருமையோடு வாழ்ந்துக்கா. ஆனந்தமாயிரு மகனே, அருள் வடிவாக இருப்பாய். உன் வீட்டுக்கு கூடிய கன்னி தெய்வம் உனக்கு பேசும். நல்லா இருக்கு. முண்டக்காயம் சோம் திந்தக தோம் தோம், ஐயப்ப திந்தக தோம் தோம். ஆமா, அப்படி ஒரு சத்தம் கேட்காது. எங்க இருக்குப்பா? எருமேனி உங்க ஏரியா தானா? கால் வந்துட்டுவாங்க. சமயம் எந்த கடன்படாத நாளில்லை. சிறந்த வருமானத்துக்குரிய வழிகள் அடைத்து விட்டன. என் கோயிலுக்கு வர்றதுக்கு கூட திருப்தியாக செலவழித்து வரக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணம் இல்லை. உண்மையா இல்லையா? அந்த நிலைகளோடு என்னை பார்க்க வந்திருக்கிய. இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு முதல்ல முடிவுக்கு வந்துட்டோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பிள்ளையினுடைய கிரகம் சனி பகவானுடைய ஆட்சி. அதனுடைய சொல்லும் அதனுடைய செயலும் அதனுடைய தொழிலும் உதவியாக இருக்காது. அதனால கொஞ்சம் மனநிலைகள் இப்போ பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. இருக்கிற வீடை பேணிக் கொள்வதற்கு கூட சூழ்நிலைகள் உங்களுக்கு வாய்க்காது. புரியுதா? இந்த கிரக நிலைகள் மாறிட்டா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு நிலை நல்லா ஆயிரும். அது எப்போ மாறுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய துணையால் உங்க பிள்ளைய நல்லாக்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? வாமா வா. எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கடைனா என்னது? வியாபாரம். நீங்க ஆசைப்படுவீங்களா? இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம் என் பேர்ல உங்களுக்கு ஒரு சிறிய கடை தோன்றும். அதுல நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இன்னும் 27 நாள்ல உனக்கு புதுமையான நல்ல செய்தியும் நல்ல செயலும் கிடைக்கும். இந்தா உருவாக்கி தரேன், செல்வாக்கா இருக்கலாம். உன்னுடைய பொருள் விற்கிறதுக்கு நான் உதவியாக இருக்க மாட்டேன்ப்பா. அதை காப்பாற்றுறதுக்கு லோன் வாங்கி தந்துருந்தேன். நான் வாங்கி தரேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். வர வைக்கிறேன். அதுக்காக வித்துருன்னு சொல்லட்டுமாண்ணா? கண்டிப்பாக முடியுது. இந்த அந்த நம்பிக்கை வீண் போகாது. காப்பாற்றி தரேன், பணம் தரேன், நிம்மதியாக இருக்கலாம். இந்த வாரத்திலே நல்ல பதில் கிடைக்கும். பார்த்துட்டு என்ன வந்துரு. நல்லா சரி. அதே கரூர் எல்லை மனைவி விஷயத்தில் மனம் கலங்கி வந்த மகன். புரிய முடியலையாடா? இவன் ஒரு நேரத்தில் ஒரு சாமிகிட்ட போய்கிட்டு தான். அவனும் நம்ம கருப்பசாமியை கும்பிட்றவன் தான். கருப்பசாமியை கும்பிட்றவங்க தான் நான் சொல்ல மாட்டேன். கடவுள் எந்த இறைவின் அவதாரத்தை வணங்கினாலும் அவங்க பிரத்தியாரை வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய உதவியோடு நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த சாமியோடைய நடைமுறைகள் சரியில்லைன்னு சொல்லி இவங்க 2ஆம் தரம் கொஞ்சம் அங்கே போகிறத நிறுத்திட்டாங்க. உடனே அவன் இவங்களுக்கு மந்திரம் பண்ணினதாக மன வருத்தப்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிய. இவருடைய மனைவி இப்போ பிரிஞ்சிருக்கு.
அவன் இன்னொரு ஆளை வச்சு உன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கான், உன் பொண்டாட்டி வந்துட்டாளா, வந்துடுவாளா பாரு அப்படிங்க. அப்போ அவன் ஆன்மீகத்தில் என்னையா அடைஞ்சிருக்கான்? அந்த உலகத்தில் தர்மம் இல்லாதவன் தெய்வத்தை வணங்கலாமையா? வணங்கக்கூடாது, கால் வந்துட்டு வரலாம். அதனால் அவனுடைய சக்தியை அவன் நேர்மையாக பயன்படுத்தாத காரணத்தினால் அவன்கிட்ட ஜெயிச்சு உன் மனைவியை, இப்போ பிள்ளைகள் பேசுது, இப்போ மனைவியும் பேசி உன்னை வாழ வைக்கிறேன், வெற்றி உண்டு, இந்தா பணமும் உண்டு, நல்லா இருப்பான். கர்மசாமி வேதாரண்யம், கணவன் மனைவி வேதாரண்யம், திருமறைக்காடு, நாகைப்பட்டினம் அருகில் வேதாரண்யம். வேதம் என்றால் மறை, ஆரண்யம் என்றால் காடு. அதில் அடைமொழியை சேர்த்தால் திரு, இரண்டையும் சேர்த்தால் திரு மறை காடு. அதை சமஸ்கிருதத்திலே சொன்னால் வேத ஆரண்யம். ராமாயணத்தில் 6வது காண்டம் ஆரண்ய காண்டம். மனைவி எங்க? அம்மா அம்மா பைசில் 1 நேரம் வந்தாச்சு, சீக்கிரம் வாங்கம்மா. கால் வந்துட்டு வரலாம். உனக்கு வேதாரண்யமாடா? அதன் அருகில் சிற்றூர். கர்மசாமி, உன்னுடைய இந்த இடத்தை நான் வெற்றியாக உன்னுடைய வழிக்கு நடத்தி எந்த வில்லங்கும் இல்லாமல் பேசி விலையாக்கி தந்தா போதும்லா? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல மெல்ல இந்தாப்பா, இந்த மாதம் அது அட்வான்ஸ் ஆகும். பங்குனியில் நீ புண்ணியம் பெறுவாய். ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பா. பையன் அங்கிருந்து மறைந்து தான் சொல்லுது, அதனால் அந்த விஷயம் வேண்டாம், கைவிட்டுருங்க. கவலைப்படாத, பணம் தாரேன், நல்லா இருங்க மக்களே. கர்மசாமி கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி கால் வந்துட்டாப்பா. கேட்ட வரத்தை கொடு, வேற எதுவும் விளக்கம் பேச வேண்டாம். அப்போ உட்காரு, வா, என்னன்னு காப்போம். என்னப்பா வேணும் உனக்கு? எங்க இருக்காப்போ? கால் வந்துட்டு வா. பேசாத, நான் பேசுறேன் நீ பேசாதங்க, நீ பேசுற நான் பேசுறேன். மனைவியுடைய மனதை பக்குவப்படுத்தி ஒன்றா கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கொஞ்சம் கண்ண முடிக்க என்னன்னு கேட்குறேன், அவன் மனசை உள்ளே இருந்து பார்க்கட்டும். நான் சரி, பௌர்ணமி வரை அவகாசம் இருக்குப்பா, பொறுமையாக இருந்துக்கா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, இந்த கனியை கொண்டு வந்து என் கையில் தரணும், நீ வெற்றி ஆகிட்டு வா போ. கர்மசாமி, ஆமாம் அப்படியா, சரி ஓகே, நல்லதே செய்வோம். காஞ்சிபுரம், கேளம்மா கேளு, அவன் காஞ்சிபுரத்தாடு. தலைவன் தலைவி யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வரலாம். என்ன காஞ்சிபுரத்தை மட்டும் தலைவன் தலைவின்னு சொல்லுதீங்க, கணவன் மனைவின்னு சொல்லலைங்க? யாருன்னா அது? நல்ல பாரு, தூய தமிழில் நான் பேசுகிறேன், நீ கொச்சை தமிழில் பேசுத. சரி இரு, வா பக்கத்தில் வா. என்னப்பா வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுறா, நான் என்னன்னு கேட்கணும் உனக்கு, நீ கொஞ்சம் ஒட்டிடுமா. ஐயா கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. அப்படியா, சரி கரெக்டு. கால் வந்துட்டு வாப்பா. இந்த மார்ச் மாதத்தில் உனக்கு வேலை அமையுண்டா, வைகாசியில் குழந்தை ஜனனம் ஆகும். இந்தா
வேலையும் உண்டு, செல்வ மிகுந்த பிள்ளை பாக்கியம் உண்டு. இந்த மகளே வா, ஆனந்தமாக இரு, செல்வ சிறப்பாக இருக்கும், சென்று வரலாம். மொதல் சம்பளம் கோயிலுக்கு தந்துடுடா கேட்டோம். அதே காஞ்சிபுரம் அண்ணன் தம்பி உறவு முறை. வெள்ள வெள்ள குறுக்க நல்ல குடும்பம், நல்ல மனைவி, தெய்வீகம். அப்படி ஒரு பாட்டை நான் கேட்டிருக்கேன். தெய்வப்பணி செய்தது யார்? எந்த கோயில்? அம்மன் கோயிலா? இந்த கோலத்துக்கு என்ன காரணங்களோ கால் வந்துட்டுவாங்க. கள்ளிப்பூவில் முல்லை மணத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை. ஒரு நேரத்தில் அந்த கோவில் திருப்பணிகளை செய்கிற பொழுது எதிர்பாராத வஞ்சகம் மிகுந்த எதிரிகள்லாம் தோன்றி அந்த பணியை நாம செய்ய விடாம தடுத்து நிறுத்தியது உண்டு. உண்மையா இல்லையாடா? இப்பொழுதும் நம்ம மேல பொறாமையும் போட்டியும் மறைமுகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த கோவிலை நம்ம தத்தெடுத்து கொள்வோமோங்கிற கற்பனை பிரத்தியா இருக்கு. உண்மையா? ஆனா செய்கின்ற பணிக்கு அந்த தெய்வமே நம்ம மேல இறங்கி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால அந்த தெய்வ சக்தி எங்க அப்பா அந்த பணியை செய்த காரணத்தினால் அந்த தெய்வ சக்தி அவர் பெற்ற பிள்ளையில யாருக்காவது முதன்மை சக்தியாக வந்து பிரத்தியாருக்கு வழிகாட்டும் காட்சியை கொடுக்குமா அப்படின்னு ஒரு ஆசை உங்க ரெண்டு ஒரு உலகத்துக்குள்ளேயும் உண்டு. உண்டுமா கிடையாதா? உன்னடா? அதுல யாருக்கு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் இருக்கா உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. நல்ல வார்த்தைடா. ரெண்டு பேருமே தங்கமான பிள்ளைங்க தான். அப்படியா? ஒருத்தனை பண்ணுவோமா? சரி. இப்போ உங்க குடும்பங்கள்ல கொஞ்சம் கடன்கள், மன உபாதைகள், வேதனைகள் இருக்கு. வீடு சம்பந்தமான வளர்ச்சிகளில் மனக்குறைகள் இருக்கு. மேலிருந்து உத்தரவுல ஒருவனை கடல் கடந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்னு உத்தரவு இருக்கு. ஆனா அது இன்னும் 3 மாத காலங்களுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போதைக்கு இந்த தெய்வ சக்தியை பெறக்கூடிய நிலைகளுக்கு உங்கள் 2 பேருடைய வாக்கில் ஒரு முதுமை வேண்டும். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னடா வேணும்? அருள் இருக்கணும். அதே மாதிரி நான் எதுவும் தப்பு பண்ணல, ஆனால் தப்பு பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான தண்டனை. ரெண்டு ஒன்று போல கால் வந்துட்டு வரலாம். மாசியில் எல்லாரும் படப்பு போட்டு கும்பிடுவாங்க அவர் ஒரு குலதெய்வத்தை. என்ன அதான சிவராத்திரி? மாசியில் படையல் போட வேண்டும்னா என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு குற்றவாளியா தெய்வீகத்துக்கு குற்றவாளியா அப்படின்னு நான் பார்த்தேன். தெய்வ ஸ்தலத்திலிருந்து சமூக குற்றம் செஞ்சிட்டேன்னு உன் மேல ஒரு பழி. அந்த பழியை உருவாக்கியவன் உங்க மேல போட்டி உடையவன். செய்யாத குற்றத்தை அவன் செஞ்சுட்டு உங்க மேல தூக்கி போட்டிருக்கான். இதான் நடந்த சம்பவம். புரியுதா? ஆனா உங்களால இப்ப நியாயத்தை நிரூபித்து உங்களால தப்பிக்க முடியல. உங்களுக்கு சரியான ஒரு சாட்சிபூர்வமான உண்மைகள் கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது வரை எங்களுடைய விரதத்தையும் நாங்க பிடிச்ச பிடிவாத கோலத்தையும் மாற்ற மாட்டோம்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு வைராக்கியம் ஓடுது. என்னடா? அந்த வைராக்கியத்தை செய்து நீங்கள் நியாயவான்கள் தான் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு தந்தா போதுமா? இந்த 4 கையும் ஒன்னாவை, 4 கையும் ஒன்னாவைடா.
வெற்றியாக நடக்கும். செம்மையாயிருங்க. ஜெயிச்சு வாங்கடா. சொல்லுடா. குடும்பத்தில் என்னோட மனைவி பிரச்சனைலாம் அவங்கள்ட்ட என்ட்ரி ஆகிட்டாங்க. போன வாட்டி நான் வந்தேன், பிப்ரவரி மாதம் எனக்கு முடிஞ்சிடும், எல்லாம் உனக்கு எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் இந்த ஒரு இதுவும் இல்லை. வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை கொண்டு போ, நடக்கும். ஆனந்தமாக கண்டிச்சுக்கா. என்ன கருப்பசாமி? ஆமாம். அப்படியா? சரி. திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். காஞ்சிபுரத்தில் 3 சொல்லியாச்சுடான்னு. காஞ்சிபுரத்தில் 3 தானே சொன்னோம். ஆமாம், இவங்க 2வது. திருவனந்தபுரம். பொம்பளை பிள்ளை உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு? வருகவே வருகவே இறைவா. கால் வந்துட்டு வா. ஒருவர் வேதங்களை படித்த ஒருவர் என்கிட்ட வந்து, என்னையா இந்த ஊருன்னு கூப்பிடுறீங்க, 4 பேர் வராங்க, இன்ன பிரச்சனைக்கு வந்திருக்கவங்க வான்னு சொல்கிறீங்க, வராங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படியா தெரியுது அப்படி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு நான் அவருக்கு பதில் சொல்லலை. ஏன் பதில் சொல்லணும்னா, நீ நேர்முகமாக பார்க்க வேண்டியதை நான் செவியால் சொல்லி நடக்க போகிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். நரம்பியல் பிணியாக இருக்குது, என்ன செய்யறது? கால் வந்துட்டோம். அதான் நரம்பியல் பிணியாக இருக்குது. 2 ஊரையும் கொண்டு வந்து உங்கள் அப்பா விட்டுருக்கான். யாருன்னு நோயாளின்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? உனக்கு மனவேதனை, இவளுக்கு தலைவேதனை, அதானே? இன்னும் கொஞ்சம். பேரெந்தா? எந்த குவாலிஃபிகேஷன்? ஓ, கெல்ப்புக்கு போக ஆசை உண்டோ? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்படி நல்ல கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா. இந்த கழுத்தில் இருந்து உச்சந்தலை பகுதியில் போகக்கூடிய நரம்பில் வந்து அப்படி ஒரு ஈரத்தன்மையான நிலை ஏற்பட்டு கொண்டவாத ஜன்னி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன ஜன்னி? கொண்டைவாத ஜன்னி. இந்த ஜன்னி வருகிற பொழுது டக்குன்னு கழுத்தெல்லாம் வலிக்கும், பிக்ஸும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால் கண்களெல்லாம் மேலணிக்கு போயிடும், தொண்டையில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் உணர்ந்து போயிடும். இதெல்லாம் நடக்கும். இது நிலைக்குமா? இந்த நோய் தீருமானு கேட்டேன், தீர்ந்து போயிடும். அதனால் இவளுக்கு செய்ய வேண்டிய சேவை என்னன்னு சொன்னால், ஆயில் மசாஜ் பண்ணணும். நான் கொடுக்குற கனியை 3 நாட்கள் சாப்பிடு, தேய்ச்சி குளிச்சுக்கா. சரியாக ரிஷப மாதம் 27ஆம் தேதியோடு இந்த நோய் நின்று போயிடும். கால் வந்துட்டு வா. ரிஷப மாதம்னா என்ன மாதம்ப்பா? அது யாரப்பா சொன்னது? அருமை அருமை. தமிழும் மலையாளமும் கலந்த உத்தமனே வாழ்க. வேற என்ன வேணும்? உடல்நிலையை சரியாக்கி தந்துடுறேன். நீ அங்கிட்டு போகலாம். நீங்கள் 2 காலில் வந்துட்டு வாங்க. மதுரம் பழகிய அழகிய சொல்லில் கடை கண் பார் கற்பகவல்லி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம்.
நிங்களுடைய பாரியனுடைய உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமல் உண்டு கேட்டோ. அதுக்கு உயிர்கண்டம் இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குணமாக்கி தந்துடலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் இவளுடைய மனசு கொஞ்சம் பாதிக்கும். ஃபியூச்சர் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிடணும். புரியுதா? சரியாக நடந்துக்கா. ஒன்று, இப்போதைக்கு வீட்டுக்குள்ள கடன்கள், மனவேதனைகள், தொழில் சரியில்லாத வேதனை இருக்குது. அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. செல்வாக்காக இருந்துக்கா. இந்தாப்பா வருமானம் பெருகும். இந்தா நிம்மதி கிடைக்கும். பக்கத்தில் இந்தா ஐஸ்வர்யமா வாழ்க்கை. அதே திருவனந்தபுரம் வரட்டும். நிற்க சாமியை பார்த்து நின்னுக்கோ, யாருன்னு கேட்கட்டும். அங்கே தள்ளி நின்னுங்க, நான் கண்டுபிடிக்க முடியும். அங்கே தள்ளி, அங்கே அப்படி தள்ளி. கப்பல் படைக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் யார் போட்டிருக்கா? கால் வந்துட்டு வரலாம். நேவி நீங்கள் மலையாடு. ஓ எവിടെ ஸ்தலமானு ரான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுக்கு அந்த நேவியில் வேலை கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. அந்த வேலை கிடைச்சோடனே மாத சம்பளம் அந்த கோயிலில் நடக்கிற தர்மங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற கடையினுடைய வருமானங்களை மெல்ல மெல்ல பெருக்கி ஐஸ்வர்யமாக ஆக்கி தந்துடுறேன். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கு, அதை உனக்கு அடித்து செம்மையாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுருவோம். இந்தா வெற்றி ஆயிடுது, நடக்கலாம். அதே மெல்ல 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 தூக்கி விடுறா தம்பி, கீழே விழுந்துடாடா. ஏற்கனவே கீழே விழுந்த ஒன்று நான் தூக்கி நிறுத்தியிருக்கேன், இன்னுமா கீழே விழுத. அதே திருவனந்தபுரம் தொழிலில் மிகவும் கடன்பட்டு வேதனை அடைந்த மகன் யாரப்பா? நீங்க யாரு? என்ன தொழில் பார்க்குற? கால் விட்டுருவான். அது ஒன்றும் இல்லை, அப்படியே வா. தத்தசாஸ்திரம் അവിടെ ഉണ്ട്. യന്ത്രങ്ങൾ, இந்த தகடு எந்திரங்கள், வேற தத்தசாஸ்திரம் சம்பந்தமான விஷயம். கால் விட்டு வரலாம். வரலாம். நிறைய குளிசங்கள், இயந்திரங்கள் இவைகள்லாம் உண்டு. வியாபாரம் இல்லை. கொஞ்சம் மக்களை கொஞ்சம் ஆக்கிரஷ்டம் பண்ணி தந்தால் ஜெயிச்சுக்கலாம் இல்லையா? ஒன்று. குளிக்காட்டு பட்சைன்னு ஒரு புஸ்தகம் உண்டு, நீங்கள் படித்தது உண்டோ? குளிக்காட்டு பட்சை மனசில் இல்லை. இப்போ இந்த எந்திரங்கள் சம்பந்தமான தொழிலையும் நல்லாக்கி தரணும், கொஞ்சம் பொருளாதார கடன்களையும் நீக்கி தரணும். வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. சாமி ஏரோப்ளேனை காட்டிட்டாரு. வெளிநாடு சம்பந்தமான பணி உன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், உனக்கும் தொழில் அமையும், நிம்மதியாக இருப்பேன், நல்லா இருப்பேன், சக்தி பெறுவார். திருவனந்தபுரம் கடலை மிட்டாய். ஏன் நீ பக்கடா வியாபாரம் பார்த்தானே சும்மா சொல்ல நினைக்கிறியா? கால் வந்துட்டு வா. ஏய் ஒரு பொம்பளைகிட்ட பாட்டிக்கிட்டோம், வாடா உட்காரு. என்னடா செய்யணும் உனக்கு? யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம்? அண்ணன் ஒய்ஃபுக்கு பிரச்சனையா? அதை பற்றியா நீ கேட்க வர?
குடும்பத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகிடுதா? இடையில ஒரு சொக்கலா புக்கலா இருந்துச்சு, அதெல்லாம் சரியா போச்சா? கால் வந்துட்டு வா. அது எப்படி சரியாகும்? வந்து உட்காரலாம். நல்ல மன நிறைவாக உட்கார பார்ப்போம். ஒரு நிலைப்பட்ட மனதோட உட்காரு. ஒன்றை கழட்டி விட்டுருவாங்க குடும்பத்தில் இருந்தே. ஒன்னனும் ஒன்றை முண்டாட்டியும் தன்னை சாதிச்சுக்கிடுவாங்க. உனக்கு பெரியவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புரியுதா? கால் வந்துட்டு வா. நான் உண்மையை தானே சொல்லணும், பொய்யாட சொல்ல முடியும் நம்ம? இடையில் ஒரு பெண்ணால் கொஞ்சம் மனசெல்லாம் பாதிக்கப்பட்டு மிக குழப்பமாகி அதிலிருந்து அந்த லாக்கிலிருந்து வெளியாக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதில் நிறைய பணங்கள், மனசு எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ அடுத்து ஒரு நல்ல கல்யாணத்தை முடித்து செவனேன்னு வாழ்ந்துக்கிடுவோம். எதுக்கு ஒட்டு துணியை சட்டை தச்சு போடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. கால் வந்துட்டு வா. கருமசாமிக்கு நீ வியாபாரம் பார்க்குற இடத்துல ஒரு பேக்கரி ஷாப்பு தெரியுதா? எங்கே இருக்கு? அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய ஸ்திரீமார்கள் கொஞ்சம் பணிக்கு உண்டு கேட்டோ. அது இடத்துலேருந்து ஒரு ஸ்திரீ உனக்கு பொண்டாட்டி ஆவா. வச்சுக்கடா. பட்டியில மாடு கட்டி பாலை கறந்து வச்சு பால் இறஞ்சி போனதுன்னு சொன்னாங்க. உன் ஏரியாவுக்குள்ள உன்னை போய் கொஞ்சம் விசாரித்தேன். ஒரு நேரத்தில் இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் நல்ல பையங்க இல்லை, கொஞ்சம் குழப்பமாகி பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாங்க. இப்போ அவன் இருக்க இடம் தெரியாமல் இருக்கான்னு சொல்கிறாங்க. உனக்கு இப்போ கல்யாணத்தை நான் நடத்தி தரணும், அவ்வளோதான விஷயம். யார் வந்து கேட்டாலும் பையன் நல்ல பையன் தான் சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டாந்திரம் பார்த்துட்டு நல்ல பதில் வர மாட்டேங்குது. ஒருத்தன் பெண்ணுக்கு கொடுக்க வாரான், ஆனால் இவனை வீட்டோடு இருப்பானான்னு கேட்கான். கொடுத்து விடுதியா? விட மாட்டேன். கால் வந்துட்டு வா. இந்த நோன்பு முடிஞ்சு 18வது நாள் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து பெண் வரும். கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கா. கல்யாணம் முடிச்ச 6வது மாதத்தில் வெளிநாட்டுக்கு போவேன். நல்ல வசதியாகிருவீங்க, நல்லா இருப்பீங்கப்பா. உண்டாங்க. வீட்டில் பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான். அடுத்த உத்தரவில் பேசுவோம். போயிட்டு வாங்க. தேனி கணவன் மனைவி. உன் ஊர் பக்கத்தில் அடிக்கடி யானை வருமோ? வந்து குறுக்க வந்து வண்டியெல்லாம் மறிக்க, அதான் கேட்டேன். குதிரை போகுது, யானை வந்து குறுக்க வருத. 4:30 மணி 5 மணிக்கு மேலே இருட்டுறது மாதிரி ஆயிருமா? 6 மணிக்கெல்லாம் பார்த்தேன். இன்னொருத்தன கால் விட்டுருந்தோம். சரி பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். அந்த யானையை நான் விரட்டிட்டு வரேன். உன் மகனை அந்த பிள்ளைகிட்ட இருந்து பிரித்து தந்தா போதுமா? என்னம்மா, சேர்த்து வைக்கணுமா பிரித்து வைக்கணுமா? பிரித்து தான் வைக்கணும். உடனே நீங்கள்லாம் அவன் பொண்டாட்டியான்னு கேட்டுறாதீங்க. கிடையாது. அவன் சூழ்நிலைக்கு மீறின ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையை போய் லவ் பண்ணுதான். அது எதிர்காலத்தில் பாதிப்பை கொண்டு போய் விட்டுரும்.
அதனால் அவனை பிரித்து உங்கள் பக்கத்தில் நான் திருப்பி ஆபத்து இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? திருந்திடுவான். கால் வந்துட்டுவான், முதல்ல திருத்துவோம், அதுக்கு பிறகு வேலையை கொடுப்போம். மெட்ராஸ்லேருந்து ஒரு நண்பன் அவனுக்கு பேசுவான், சரியா? பேசாமலா அவனுக்கு அவன் மூலமாக வேலை கிடைக்கும். இந்தா ஓடி போயிடுவான். அவன் பின்னால் அவன் போக மாட்டான், நிறுத்தி வச்சிருவான். நான் வா, நல்லா இருப்பாங்களே ஓடி. அந்த பிள்ளையுடைய அப்பன் அடிக்கடி கோர்ட்டுக்கு போகிறானே, என்ன வேலை பார்க்கான்? வைக்கோரா பூ. கருமசாமி அதே தேனி எல்லை. என் பணம் நீதிமன்றத்து வாயிலாக கிடைக்குமா அல்லது பஞ்சாயத்தில் கிடைக்குமான்னு காட்டு வந்தது யாரு? காலன்னு சொல்லலாம். பால் ஊத்துன்னு ஒரு ஊர் வருது, அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பால் ஊத்து, ஒருவேளை பால் ஊத்து அப்படின்னு சொல்லுதா, இல்லாட்டா பால் ஊத்து அப்படின்னு சொல்லுதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வெத்தலை போட்ட சோக்கில் என்ன சிரிக்க? ஏ தம்பி, ஏண்டே சிரிக்க? சும்மா சிரிக்கியா? என்ன படிக்கிறியா? எத்தனைடா படிக்க? அப்படியாடா? என்ன குரூப் எடுத்திருக்க? அப்படியா? 10th படிச்சுட்டு போனியா? 10th எத்தனை மார்க் எடுத்த? நல்ல பையன். எந்த ஊர்? அப்படியா? வேற என்னத்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இருக்கு. கால் வந்துட்டு வா. அப்படி என்னத்தை சொல்ற போறோம்? நம்ம செஞ்சதை தானே சொல்ல போறாரு சாமி. என்னடா அடுத்து செய்ய போறதையும் சொல்லிடுவா, வேண்டாம் எங்கேயோ. உன்னுடைய எதிரியை போய் பார்த்தேன், அவன் உனக்கு பணம், ஒரு சொற்ப பணத்தை தந்து உன்னை விரட்டி விட்டுடலாம்னு நினைக்கான், சரிண்ணா? அதனால் உன்னுடைய முழு பணத்தையும் நான் வாங்கி தரதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். 7 லட்சம் தான் கிடைக்கும், 8 லட்சம் கிடைக்காது. கால் வந்துட்டுவான். வசமாயிருவான். இந்தா வாங்கிக்கா, வெற்றி அடைவாய், இந்தா பணம். செல்வாக்கார் மகளே. கருப்பசாமி சுருளி செல்லும் எல்லை தேவாரம். சுருளி மலைக்கு அப்படி தான் போகணுமாயா? கால் வந்துட்டு வா. சுருளிமலையில் ஒரு குகை உண்டு, கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியாப்பா? கேள்விப்பட்டிருக்க. அந்த குகைக்கு உள்ளே சென்றால் ஒரு பெரிய குளம் உண்டு. அந்த குளத்திலே ஒரு மரம், அந்த மரத்தடியிலே நக்கீரர் தவம் இருந்து கொண்டிருந்தார். அந்த தவத்தில் இருக்கிற பொழுது அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை தண்ணீரில் விழுந்தா மீனா போயிடும், தரையில் விழுந்தா பறவையா போயிடும். புரியுதா? சிவபெருமான் நக்கீரனுக்கு இட்ட கட்டளையோ, என்ன அதிசயம் என்ன விளக்கம் நடந்தாலும் உன் தவத்திலிருந்து நீ எழுந்துவிடக் கூடாதுன்னு சொன்னார். உடனே சோதனை, வாயு பகவானை வைத்து ஒரு காற்று அடிச்சு விட்டான். ஒரு இலை விழுந்துச்சு, தண்ணீரில் பாதி தரையில் பாதி. ஒரு பகுதி மீனாக உள்ள இழுக்கு, இன்னொரு பகுதி பறவையாக வெளியே இழுக்கு. சித்திரவதை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. தவமுனிவர் பார்த்து மனசு தாங்க முடியலை. யாருக்கு? நக்கீரருக்கு. உடனே பார்த்தாரு, தண்ணிலாட்ட மீன் வந்து உயிரோடு இருக்காளா? நக்கீரர் வர்றா, இந்த கங்காதேவியை அருவியாக கொட்டி இந்த குளத்தை வற்றச் செய்வாயாகன்னாரு. பத்திடுது தண்ணியெல்லாம், மீன் செத்து போச்சு, அந்த உயிர் வந்துச்சு. நீ தவம் தாங்கிய ஒரு முனிவன், நான் சாப்பிடக்கூடிய ஆகாரமாகிய தண்ணீரை நீ இங்கே இல்லாமல் நீக்கிட்டிய, அதனால் என்னுடைய சாபத்துக்குள்ளாவாயின்னு அந்த மீன் சொல்லிச்சு. உடனே பார்த்தாரு, அம்மா நீயாவது தண்ணீரில் இருந்து தவழ்ந்து இருக்கிற, இது பறவை தரையில் கிடந்து தவிக்கி,
நான் ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும், அதுதானே தர்மம். உன் பொருட்டு தண்ணீரிலே கிடந்து நீ வாழுகின்ற ஒரு சக்தியை நீ பெற்ற காரணத்தினால் இந்த சுருளிமலையிலிருந்து விழுகின்ற அனைத்து அருவியும் சிவனுக்கும் இந்த உலகோர் மக்கள் பூஜிக்கின்ற தீர்த்தமாகட்டும்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தாரு. அதுதான் சுருளிமலை தீர்த்தம் இந்த உலகத்தில் உயர்ந்தது. உண்மையா இல்லையாப்பா? அந்த தீர்த்தத்தினுடைய பெருமை. இப்பவும் அமாவாசைக்கு எரிஞ்சுவாங்க, சுருளிமலைக்கு போய் அந்த குகைக்குள்ளோடி நுழைஞ்சு போவாங்க சில பேர்கள். ஆனால் கனத்த ஆளுக்கு போக முடியாது. கொஞ்சம் ஒல்லி ஆள்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு போயிடலாம். நான் அந்த குகை வர போயிருக்கேன், ஆனால் உள்ளே நுழையிற பயம் படபடப்பு வந்துருச்சு, போகலை. அப்படி ஒரு அதிசயம் அங்கே இருக்கிறது. அந்த தேவாரம் எல்லையில் உன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முனையிலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போன உடனே வனவேடர்கள் வழங்கக்கூடிய ஒரு கோயிலும் இருக்கு. முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். ஆனால் அவைகள்லாம் உருவளவுக்கு இல்லை, உருவத்தால் கிடையாது. இப்போ உன்னுடைய மனையில் உன்னுடைய தொழிலுக்கும் மனவேதனை, பிள்ளைகள் சம்பந்தமான வேதனை அடைஞ்சு நீ என்னை பார்க்க வந்திருக்க. கால் ஒன்று வரலாம். ஒரு கோயிலை பற்றி வேணா கேட்கலாம், அதுக்கு என்ன இருக்கு கேட்போம். வேற என்னப்பா வேணும் உனக்கு? என்ன சொன்னேன்? ஒரு குல தெய்வம் கோயில், ஒரு கோயிலை பற்றி இவன் கேட்காம. எந்த ஊருடா உனக்கு பூர்வீகம்? தெரியல. உனக்கு குலதெய்வமே கருப்பசாமி தான், தெரியுமா? கருப்பசாமி தான் குலதெய்வம். அதே மாதிரி 18ஆம் படி கருப்பசாமி தான் உனக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை உன் குடும்பத்தார்கள் முன்னொரு காலத்தில் 4 இடத்துல பங்கு வச்சுக்கிட்டாங்க. அதில் திருச்சி ஏரியாவும் உண்டு, இந்த தேவாரம் பகுதியும் உண்டு, அந்த வரதநாட்டு பகுதியும் உண்டு. அதனால் நீ கருப்பசாமி எங்கிருந்து கும்பிட்டாலும் அதுவே உனக்கு குலதெய்வமாகும். பெண் தெய்வத்தில் பேச்சு ஒரு தெய்வம், ஆஞ்சனையன் முனியன் ஒரு தெய்வம், காளி ஒரு தெய்வம். இந்த 4 பேர் உனக்கு குலதெய்வமாக வருவாங்க. கால் ஒன்று வரலாம். ஆனால் இதே ஒரு கோடாங்கிக்காரங்கிட்ட போய் கேட்டால் குலதெய்வம் இது இல்லைன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி குழப்பமான நிலைகள் உனக்கு இருக்கு, இன்னும் தீர்ப்பு ஆகலை. புரியுதா? கருப்பசாமி தான் குலதெய்வம்ங்கிறத உனக்கு இரவில் வந்து உணர்த்துவேன். வச்சுக்கோ. அதுக்கு பிறகு ஒரு முடிவோடு என்னை பார்க்க வந்துடுவேன். ஓடு. கருப்பசாமி, ஆமாம், கோயம்புத்தூர். விசில் அடிச்சான் குஞ்சிகளா குஞ்சிகளா. கருப்பசாமி, என் மகன் நினைக்கிற பொண்ணு என் மருமகளா வருவாளான்னு கேட்டு யாருப்பா? கால் விட்டுறலாம். அந்த பொண்ணுடைய வீட்டில் உள்ளவங்க முழுமையான மனம் படைத்து உங்களை கூப்பிட்டுட்டோம்னா இந்த கல்யாணம் நடந்துரும். பெற்றோர்களில் ஒருவருடைய மனம் சரியாக இருக்கு, ஒருவருடைய மனம் கோணலா இருக்கு. அந்த மனம் டேய் அமைதி, என்ன நீயே சத்தமுட்டலை? இத அந்த ஒரு கோணலுக்கு காரணம் பெற்றோர்களை உங்களுடைய 2 பேரை பற்றி ஆராய்ச்சியா அல்லது இதைவிட நல்ல குடும்பத்தை பார்ப்போம்ங்கிற சிந்தனையா? இந்த 2இல் எது என்று நான் பார்க்கணுமா வேண்டாமா? கால் ஒன்று வரலாம். அந்த பொண்ணுடைய மனத்தை பார்த்தேன். ஆன்லைன்ல மாப்பிள்ளைய பார்க்கும் பொழுது உன் மகனுடைய முகமும் மனசும் அவளுக்கு பிடிச்சு போச்சு. புரியுதா? ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ் எழுத்து மூலமாக கொஞ்சம் பேச்சுவார்த்தையும் இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நேர பார்க்கவில்லை என்றாலும் மைண்ட் ரீதியான மன ரீதியான ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது பெரியவங்களுடைய சம்பவத்துக்காக காத்திருக்கு. உன் பக்கத்தில் தயார், எங்கள் அப்பா அம்மாவை சரி பண்ணணுமே அப்படி நினச்சி அந்த பிள்ளை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆத்தா மட்டும் சம்மதிச்சிட்டான்னா இந்த மேட்ரு ஓகே, அவளை சம்மதிக்க வைக்கணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு ஓக்காளியை 2 பண்ணிடுவோம்.
சாமி நான் ஒருத்தையை விரும்புகிறேன், என்னையும் செட்டப் பண்ணி விடுங்களேன். கருப்பசாமிக்கு நீ நியாயமான வழியில கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறப்பா, அதை காப்பாற்றித்தாரேன். இந்தா வெற்றியாக பேச வருவாங்க, வெற்றி பண்ணி தாரேன், நடக்கும், ஜெயிச்சு தாரேன். உள்ள இருக்கு தொழில், பணம் தான் தொழில், பெற்றோம். கருப்பசாமி அதே கோயம்புத்தூர். அப்படியா? அப்படியா? தான் வைத்திருக்கிற அலுவலகத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன அலுவலகம் அத்துக்கா வச்சிருக்க தம்பி? என்ன அலுவலகம் வைத்திருக்கிறேன்? வாங்க. அக்கா, அக்கா நீ என்ன அலுவலகம் வச்சிருக்கிறேன்? நான் பேசுறது கூட உங்களுக்கு புரிய முடியலையா அக்கா? என்னக்கா நீங்க இல்ல படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர வேற வழி இல்லையே, துணையாவது சங்கு சக்கராயுதம், தொழுவோர்கள் நெஞ்சந்தான் திரு ஆலயம். அந்த ஆலயம் எங்கப்பா இருக்கு? எங்க இருக்கு? திருப்பதியில் இருக்குடா. அதான் திருப்பதி படியேறி வருவோருக்கு பயம் இல்லையே, பாவங்கள் தீர வேற வழி இல்லையே, துணையாவது அவனுடைய சங்கும் சக்கரமும் நமக்கு ஆயுதம், துதிப்போர்கள் நெஞ்சந்தான் குடிகொண்ட கோயில். உன் பேர் என்ன பேரு? அந்த வெங்கட்ராமன் இருக்கிற ஊர் தாண்டா அது திருப்பதி. கால் வந்துட்டு வா, எழுதி கொடுத்துருக்காரா? யாருக்கு? காட்டு பார்ப்போம். உட்காரலாம். உட்கார முடியுமா? நீங்க வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனத்துடைய டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, வேற யார்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கு. அது சொந்தமா யாருக்கும் எதுவும் எழுதி கொடுக்கணும்னு எதுவும் பேச்சுவார்த்தை செய்தீர்களா? ஆனா அப்படி எழுதி மாத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. அதை மாத்தணும்னு உத்தரவு இருக்கு. 1 2 ஆண்டு காலங்களாக கடன்களால் மனவேதனையால் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. தயார் பண்ண பொருள்கள் கூட சரியான நேரங்களில் ஏற்றுமதி ஆவதில்லை. பொருள்கள் கொள்வதற்குரிய சூழ்நிலையும் கிடையாது. இதற்கிடையில் அசையா சொத்துக்கள் இருக்குங்கிற ஒரு பேர் தான் உண்டே தவிர அதை வச்சு நடந்த காரியம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஏற்கனவே அசையா சொத்துக்களை விற்று அக்ரிமெண்ட் போட்டு டாக்குமெண்ட் போட்டு முடிச்சது மாதிரி இதையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படுமா அல்லது வேற மாற்றம் ஏற்படுமாங்கிற ஒரு குழப்பமான உணர்வு உள்ளத்துல. கால் வந்துடலாம். மணி எத்தனை? ஒரு 20 நிமிஷம் டிவிக்கு போடும். மகனே, நீ தர்மம் செய்தவன். உன்னுடைய முன்னோர்களும் பல புண்ணியங்கள் செய்தவர்கள். ஆனா இப்ப ஏற்பட்ட இந்த வேதனைக்கு மட்டும் நான் என்ன பாவம் செஞ்சவனு உன் உள்ள ஒவ்வொரு பொழுதும் வேதனைப்படுதுடா. இந்த கடன்கள்ல இருந்து உன்னை மீட்டி இந்த தொழிலை வளமாக்கலாமா அல்லது வேற தொழில் மாற்றி உன்னை வளமாக்கலாமான்னு நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சரியா? இன்னும் 18 நாட்கள் உனக்கு அவகாசம் இருக்கு. பொறுமையாக இரு. ஒரு உத்தமன் ஒருவன் உனக்கு உதவி செய்ய வருவான். அவன் மூலமாக உன்னை நான் வாழ வைக்கிறதுக்கு வழிகாட்டுறேன். கால் வந்துட்டு வா. போதுமா? போதுமான்னு கேட்கணுமா? கேட்டுருவான். 1 கோடி ரூபாய் தந்தா நல்லாயிருவியாடா? அதான் 1 கோடி ரூபாய் நான் தந்துட்டோம்னா நீ நல்லாயிருவியா? பாதி கடன் அடைப்போம், பாதியை தொழில் வச்சு ஓட்டுவோம். என்னை பார்த்துட்டு போ, எல்லாம் ஜெயிச்சு தரேன், உன்னை காப்பாத்திட்டேன். இன்னிலிருந்து நம்பிக்கையோட வாடு. போ, வேற பார்த்து போ. தைரியமாரு, போ, தைரியமாரு. அதே கோயம்புத்தூர் உடல்நிலை சரியில்லாமல் மனவேதனை அடைந்தது யார்? சும்மா இருக்கியா? கிறுக்கு பிடிச்ச பேர் இல்ல.
உடம்புல ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் அங்கன வலிக்கு இங்கன வலிக்குன்னு சொல்லிக்கிட்டல இதுன்னு வீட்டில் ஒன்று சொல்லுதாங்க என்ன. ஆனால் உனக்கு திடீர்னு கழுத்து இடுப்பு காலு இங்கெல்லாம் வந்து வலியும் வேதனையும் இருக்கு, ஏதோ ஒன்று அமுக்கிறது மாதிரி தெரியுது, கால் வந்துட்டு வா. வா மகளே வா. ஏதோ காத்து கருப்பு அண்டி நமக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு ஒரு பயம், அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. கிரகங்கள் சரியில்லை, உடம்புல ரத்தம் சரியில்லை. காப்பாற்றித்தாரேன், கவலைப்படாத. வேற என்ன வேணும்? அமைச்சு தந்துட்டேன், புண்ணியமாயிரு, வெற்றிகரமாக நடக்கும், பணமும் தந்துட்டேன், ஆனந்தம்.